வணக்கம் நண்பர்களே. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆனது. எல்லார் வாழ்க்கையிலயும் யாராவது ஒருத்தரை நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட கவனம் நம்ம மேல இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா சில பேர் அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துற விதம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அப்படி வித்தியாசமா நடந்துக்கிற ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். அவங்க தான் அவாய்டன்ட். அவாய்டன்ட்னா என்னன்னு முதல்ல சுருக்கமா பார்த்துருவோம். இவங்க ரொம்ப சுதந்திரமானவங்களா இருக்க விரும்புவாங்க. யாரையும் அதிகமா சார்ந்து இருக்க மாட்டாங்க. நெருக்கம், அதிகப்படியான பாசம் இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். இது அவங்க யாரையும் விரும்ப மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. ஆனா அவங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துற முறை மத்தவங்களோடதுல இருந்து ரொம்பவே வேற மாதிரி இருக்கும். அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டா, அவங்களோட வினோதமான செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் நமக்கு புரிய வரும். இன்னைக்கு நாம பார்க்க போறது, ஒரு அவாய்டன்ட் உங்கள விரும்ப ஆரம்பிச்சுட்டா, என்ன மாதிரியான வினோதமான விஷயங்கள செய்வாங்கன்றுதான். இது சில சமயங்கள்ல குழப்பமா இருக்கலாம். ஆனா, அவங்க மனசுக்குள்ளயும் அன்பு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வாங்க, அந்த வினோதமான விஷயங்கள ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். சரி, ஒரு அவாய்டன்ட் உங்கள விரும்ப ஆரம்பிச்சுட்டா, என்ன மாதிரியான வினோதமான சிக்னல்கள குடுப்பாங்கன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். சொற்களை விட செயல்கள் தான் அதிகம். அவங்க நேரடியா வந்து நான் உங்கள விரும்புறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா, உங்களுக்கு உதவி செய்றது, ஏதாவது ஒரு விஷயத்துல சப்போர்ட் பண்றதுன்னு அவங்களுடைய செயல்கள்ல அக்கறை தெரியும். நீங்க ஒரு கஷ்டத்துல இருந்தா உடனே வந்து உதவி செய்வாங்க. இது அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துற ஒரு முறை. தொடர்ச்சியான கம்யூனிகேஷன். அவங்க டெய்லி ரொமான்டிக் மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க. ஆனா, கண்டிப்பா உங்கள ஞாபகம் வச்சுப்பாங்க. ஒரு சின்ன ஹாய் மெசேஜோ, இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணவோ செய்வாங்க. அவங்களுடைய கம்யூனிகேஷன் முறை மத்தவங்க மாரி இல்லாட்டியும் அது தொடர்ச்சியா இருக்கும். தன்னுடைய உலகத்துல வந்து உங்களை அனுமதித்தல். அவாய்டன்ட்ங்கிறவங்க தனிமையை ரொம்ப விரும்புவாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்லயோ, ஹாபீஸ்லயோ உங்கள சேர்த்துக்கிட்டா, அது நீங்க அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு அர்த்தம். அவங்க வழக்கமா தனியா செய்யற ஒரு விஷயத்த உங்க கூட சேர்ந்து செய்ய விருப்பப்பட்டா, அது பெரிய சிக்னல். உன்னிப்பாக கவனித்தல. அவங்க உங்ககிட்ட நிறைய பேச மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு உன்னிப்பா கவனிப்பாங்க. உங்களுடைய தேவைகள், விருப்பங்கள் எல்லாத்தையும் கவனிச்சு, அதுக்கு ஏத்த மாரி நடந்துப்பாங்க. நீங்க ஒரு விஷயம் சொன்னா, அத ஞாபகம் வச்சுக்கிட்டு, சர்ப்ரைஸா ஏதாவது செய்வாங்க. எப்போதாவது வெளிப்படும் உணர்வுகள். அவாய்டன்ட்ங்கிறவங்க சீக்கிரமா அவங்களுடைய உணர்வுகள மத்தவங்க கிட்ட காட்ட மாட்டாங்க. ஆனா உங்கள ரொம்ப நம்ப ஆரம்பிச்சுட்டா, சில நேரங்கள்ல அவங்களோட பயம், கவலை மாதிரியான உணர்வுகளை உங்ககிட்ட வெளிப்படுத்துவாங்க. அந்த மாரி நேரத்துல நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தா, அது அவங்களுடைய நம்பிக்கைய வந்து இன்னும் அதிகப்படுத்தும். உங்களுக்காக நேரம் ஒதுக்குதல். அவாய்டன்ட்ங்கிறவங்க அவங்களுடைய நேரத்த ரொம்ப முக்கியமா நினைப்பாங்க. அவங்களுடைய பிஸியான ஷெட்யூல்ல இருந்து உங்களுக்காக நேரம் ஒதுக்கினா, அது நீங்க அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமானவங்கன்னு காட்டுது. சண்டையிடும்போது விலகிச் செல்லுதல். இது கொஞ்சம் வித்தியாசமான அறிகுறி. அவாய்டன்ட்ங்கிறவங்க சண்டை வரும்போது, அத நேருக்கு நேர் சந்திக்காம கொஞ்ச நேரம் விலகி போவாங்க. இது உங்கள ஒதுக்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல. அவங்களுடைய உணர்வுகளை அமைதிப்படுத்திக்கிட்டு தெளிவான முடிவுக்கு வரத்தான் அந்த மாரி செய்றாங்க. அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்து பேசுனாங்கன்னா, உங்கள அவங்க மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த மாரி அறிகுறிகள புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் பொறுமை தேவைப்படுற விஷயம். அவங்களுடைய செயல்கள் வந்து சில சமயம் குழப்பமா தோணலாம். ஆனா, அவங்களுடைய பின்னணிய புரிஞ்சுக்கிட்டா, அவங்களுடைய வினோதமான நடத்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அன்ப நீங்க உணர முடியும். அவங்க கிட்ட நேரடியா போய் உங்களுடைய எதிர்பார்ப்புகள சொன்னா, அவங்க ஒருவேளை சங்கடப்படலாம். அதுக்கு பதிலா அவங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளையும் நீங்க கவனிச்சு, அதை ஏத்துக்கிட்டா, அவங்க உங்ககிட்ட இன்னும் நெருக்கமா வர வாய்ப்பிருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு அவாய்டன்ட் உங்கள விரும்பினால், அவங்க எப்படி வினோதமா நடந்துப்பாங்கன்னு பார்த்தோம். ஒவ்வொருத்தரோட அன்ப வெளிப்படுத்துற விதமும் வேற வேற மாரி இருக்கும். ஒருத்தருடைய நடத்தைய வச்சு, அவங்களோட அன்பை எடை போடாம, அவங்களுடைய முயற்சிகளையும் புரிஞ்சுக்கிட்டா, நல்ல உறவை ஏற்படுத்திக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்க போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.